பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தின் வரலாறு. இந்தியாவின் மீதான ஆதிக்கம். பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் 1600ஆம் ஆண்டு இங்கிலாந்து ராணி எலிசபெத் முதலாம் ஆல் வர்த்தக நோக்கில் நிறுவப்பட்ட ஒரு கூட்டு நிறுவனம் ஆகும். ஆரம்பத்தில் இந்தியாவுடனான வணிகத்தை மையமாக கொண்டிருந்தாலும் பின்னர் இந்திய துணைக்கண்டத்தில் தனது ஆதிக்கத்தை நிலைநிறுத்தி ஒரு பெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்கியது. ஆரம்பகால வர்த்தகம் மற்றும் விரிவாக்கம். வர்த்தக நடவடிக்கைகள். ஆரம்பத்தில் இந்த நிறுவனம் இந்தியாவிலிருந்து மசாலா, பட்டு போன்ற பொருட்களை இங்கிலாந்துக்கு கொண்டு சென்று வர்த்தகம் செய்தது. தொழிற்சாலைகள். இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் தொழிற்சாலைகளை நிறுவி உள்ளூர் பொருட்களை உற்பத்தி செய்து அவற்றை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தது. கோட்டைகள். கடற்கரையோர பகுதிகளில் கோட்டைகளை கட்டி தனது வணிகத்தை பாதுகாத்து வந்தது. அரசியல் ஆதிக்கம். பிளாசி போர் 1757 இல் நடந்த பிளாசி போரில் வங்காள நவாபை தோற்கடித்து வங்காளத்தில் தனது ஆதிக்கத்தை நிலைநிறுத்தியது. திவானி உரிமை. வங்காளத்தில் திவானி உரிமையை பெற்று நிலவரி வசூலிக்கும் அதிகாரத்தை பெற்றது. பிற பகுதிகளுக்கு விரிவாக்கம். பின்னர் இந்தியாவின் பிற பகுதிகளான பிகார், ஒரிசா, மகாராஷ்டிரா, பஞ்சாப் போன்ற பகுதிகளையும் கைப்பற்றி தனது ஆதிக்கத்தை விரிவுபடுத்தியது. இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியின் தாக்கங்கள். பொருளாதாரம். இந்தியாவின் பொருளாதாரம் பிரிட்டிஷ் தேவைகளுக்கு ஏற்ப மாற்றியமைக்கப்பட்டது. பாரம்பரிய தொழில்கள் பாதிக்கப்பட்டு வேளாண்மை முறை மாற்றப்பட்டது. சமூகம். இந்திய சமூகத்தில் பல மாற்றங்களை ஏற்படுத்தியது. கல்வி, சட்டம், நிர்வாகம் போன்ற துறைகளில் மேற்கத்திய முறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. கலாச்சாரம். இந்திய கலாச்சாரம் மேற்கத்திய கலாச்சாரத்தின் தாக்கத்தை எதிர்கொண்டது. தொழில்நுட்பம். ரயில்வே, தொலைத்தொடர்பு போன்ற புதிய தொழில்நுட்பங்கள் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டன. கிழக்கிந்திய நிறுவனத்தின் முடிவு. சிப்பாய் கிளர்ச்சி. 1857 இல் நடந்த சிப்பாய் கிளர்ச்சி பிரிட்டிஷ் ஆட்சிக்கு பெரும் அச்சுறுத்தலாக அமைந்தது. கிழக்கிந்திய நிறுவனம் கலைப்பு. இந்த கிளர்ச்சியை அடுத்து பிரிட்டிஷ் அரசு கிழக்கிந்திய நிறுவனத்தை கலைத்து இந்தியாவை நேரடியாக ஆளத் தொடங்கியது. முடிவு. பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் இந்திய வரலாற்றில் மிக முக்கியமான பங்கை வகித்தது. அதன் வருகை இந்தியாவின் அரசியல், பொருளாதாரம், சமூகம் மற்றும் கலாச்சாரம் ஆகியவற்றில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியது. இந்தியாவின் சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்டது என்ற வகையில் இந்த நிறுவனம் இந்திய வரலாற்றில் ஒரு முக்கியமான இடத்தை பிடித்துள்ளது. மேலும் தெரிந்து கொள்ள. பிளாசி போர், சிப்பாய் கிளர்ச்சி, இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி, இந்திய சுதந்திர போராட்டம். நீங்கள் வேறு ஏதேனும் கேள்விகளை கேட்க விரும்பினால் தயங்காமல் கேளுங்கள். Would you like to know more about a specific